தஞ்சையில் ஒரு பழைய செட்டிநாடு பங்களா இருந்தது. அந்த வீட்டுக்கு யாரும் செல்லத் துணியவில்லை. காரணம் கேதாரியின் ஆவி. 1950ஆம் ஆண்டு கேதாரி அந்த வீட்டில் வசித்தாள். அவள் கணவன் வேறொரு பெண்ணுடன் சேர்ந்து கேதாரியை கொன்றுவிட்டான். இறப்பதற்கு முன் இந்த வீட்டில் யாரும் வசிக்க முடியாது என்று சபதம் எடுத்தாள். அதன் பிறகு வீட்டில் அடிக்கடி பயங்கர சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன. இரவில் யாரோ அழுவது, திடீரென விளக்குகள் அணைவது, வீட்டின் படிக்கட்டில் யாரோ நடப்பது எல்லாம் மக்களை அச்சுறுத்தியது. அங்கே குடியிருக்க முயன்றவர்கள் 3 நாட்களுக்குள் உயிரிழந்தார்கள். 2024ஆம் ஆண்டு ரஞ்சித் என்ற இளைஞன் அந்த வீட்டை வாங்கினான். பேய் இல்லை, இது வெறும் பழமொழி என்று அவன் நம்பினான். ஆனால் முதலிரவே பயங்கரமாக அமைந்தது. அனைவரும் வெளியேறுங்கள். இந்த குரல் வீட்டின் எல்லா அறைகளிலும் கேட்டது. அன்னைக்கு இரவு வீடு முழுவதும் சத்தங்கள், மர்மமான நடப்புகள். ரஞ்சித் வீடினுள் ஒரு காமரா பொருத்தினான். அதில் இரவு 2:33 மணிக்கு மங்கலான ஒளியில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் கண்களில் கோபம் எரிந்தது. அடுத்த இரவு கேதாரி நேரில் தோன்றினாள். என்னை கொன்றவர்கள், எனக்கான நீதி கிடைக்கவில்லை, அதுவரை யாரும் இங்கே வாழ முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரஞ்சித்தின் உடம்பு உறைந்துவிட்டது. மறுநாள் அவன் வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டான். அன்று முதல் அந்த வீடு வெறிச்சோடியாக இருக்கிறது. ஆனால் இன்றும் இரவுகளில் அந்த ஜன்னல்களில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சம் கேதாரியின் பழி தீர்ந்ததா அல்லது இன்னும் யாருக்கோ காத்திருக்கிறதா?